வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் டாக்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். இந்த வருஷம் ஸ்மித்தியை நம்ம மிஸ் பண்ண போறோம். அவர் தனியா ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அவர் ஓன் கண்டென்ட் போறேன்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, நம்மளோட வீடியோஸ் வந்து இந்த சேனல்ல பார்க்கலாம். பிரவீன் ஸ்பீக்ஸ்னு புதுசா ஒரு இன்வைட் பண்ணிருக்கோம். ஸோ இவரும் ஐபிஎல்ல கிரிக்கெட்டை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வராரு. நம்ம கொஞ்சம் ஜாலியாக கிரிக்கெட் பேசுவாரு. ஸோ அவர் இன்வைட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம 2 டீம் பத்தி பாத்துற போறோம். ஒன்னு ஆர்சிபி ஜெர்சியோட ஒருத்தன் வந்துட்டான், இன்னொன்னு டிசி. இந்த 2 டீம் பத்தி பாத்துக்கலாம். இல்ல ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயங்கரமான ஒரு இது. சொந்த பந்தம் எல்லாம் கிடையாது, பரம்பரை சண்டை தான். சாட்பட்டா பரம்பரையா இடியாப்பா பரம்பரையாங்கிற மாதிரி பல பரம்பரைகளா பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை பயங்கரமா போக போகுது. நிறைய வன்மங்கள் எல்லாமே வரப்போகுது. ஸோ வந்து பீக் என்டர்டைன்மெண்ட் வரப்போகுது. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ ஹாய் ப்ரோ, பிரவீன் ப்ரோ, வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் ரோல்ஸ். ப்ரோ, நான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பேச போறேன் இன்னைக்கு தான். எனக்கும் இது புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது. இவங்க 2 பேர் கூட சேர்ந்து நானும் இதுக்கப்புறம் புதுசா ட்ரை பண்ணுவேன். டிசி பத்தி பாத்துடலாமாடா? ஃபர்ஸ்ட் நம்ம டிசி பத்தி பாத்துடலாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து டிசி ஃபிஃப்த் பிளேஸ்ல முடிச்சாங்களா 6th பிளேஸ்ல முடிச்சாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் த சீசன் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு பிரேக் வந்துச்சு. மிச்சல் ஸ்டார்க் அவைலபிளா இல்லாம போனாரு. முஸ்தபிசர் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அந்த எம்ஐ மேட்ச்ல வந்து லாஸ்ட் 4 பால்ல வந்து மேட்ச் சேஞ்ச் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பயங்கர இம்பாக்டா வந்துச்சு. அப்புறம் கேஎல் ராகுலோட பேட்டிங் ஆர்டரையும் மாத்தி மாத்தி விளையாண்டு இருந்தாங்க. ஒரு நல்ல ஓப்பனர் அவங்களுக்கு கிளிக் ஆகாமே இருந்தது. ஸோ வந்து நிறைய அவங்க மாட்டிட்டு இருந்தாங்க. ஃப்ரேசர் மெகக்கு வந்து ஓப்பனிங் ட்ரை பண்ணாங்க. அது கடைசி வரையுமே அவங்களுக்கு கிளிக் ஆகாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேஃப் டு பிளஸி ட்ரை பண்ணாங்க. அவரும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. அப்புறம் கருண் நாயர் வந்து எம்ஐ கூட ஒரு மேட்ச் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பெருசா பண்ணல. ஸோ வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எண்டாவது சீசன்ல வந்து பிளே ஆஃப் மேக் பண்ண முடியாம போச்சு. நல்லா ப்ராமிஸ் காமிச்சாங்க. ஸோ இந்த டைம் இல்ல, லாஸ்ட் இயரே நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் நீ சொல்ற மாதிரி நல்லா டாப்ல இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் டோட்டலாவே 7 மேட்சஸ்ல 2 மேட்சஸ் தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே பேடா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு 2 மேட்ச் தோத்ததும் பேட்டிங்ல ஃபுல்லா சஃபிள், அப்படியே கோச் எல்லாமே சேர்ந்து பயங்கர சஃபிள் பண்ணிட்டாங்க. பேட்டிங்னாலதான் மோஸ்ட்லி அவங்க விட்டாங்களே. ஏன்னா பெருசா ஸ்கோர் பண்ண முடியல, சேசிங்லயும் அவங்க பெருசா இது பண்ணல. பவுலிங்லயும் கொஞ்சம் ஓட்டு இருந்தது. ஆனா பேட்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்ட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நானும் பார்த்துட்டு ஓகே எப்படியா இருந்தாலும் அவங்க டாப் டூ தான் யோசிச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆடின எல்லா மேட்சுமே ஈஸியா ஓகே எல்லா டீமே அடிச்சுட்டே இருந்தாங்க. என்னடா அப்படின்னா பார்த்தா ஆர்சிபி எல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒண்ணுமே இல்லைங்க. ராகுல்லாம் அந்த மேட்சை முடிச்சுட்டு காந்தாரா செலிப்ரேஷன் எல்லாம் பண்ண உடனே ஓகே டீம் எப்படி செகண்ட் ஹாஃப்ல அதே பெர்ஃபார்ம் பண்ணி செகண்ட் ஸ்பாட் தான் ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட் டிப். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்ததுல செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா கொடுக்க முடியல. டீம் ஆனா ஓவரால் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்து. நம்ம இந்த வருஷம் அவங்களோட ஸ்குவாட் அண்ட் பிளேயிங் 11 நான் ஒன்னு ரஃபா போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுல எனக்கே நான் 2 நாள் முன்னாடி போட்டேன். அது எனக்கே வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ வந்து பாத்துருவோம். நான் ஓப்பனிங் வந்து அபிஷேக் குரல் அண்ட் பென் டக்கெட் ஆர் பத்தும் நிசாங்கான் போட்டிருக்கேன். பட் வந்து கேஎல் ராகுல் தான் ஓபன் பண்ணுவாருன்ட்டு ஓரளவு அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி கேஎல் ராகுல் தான் ஓபன் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அபிஷேக் குரல் ஆட்டோமேட்டிக்கா நம்பர் 3, நம்பர் 4 வந்து ஸ்டப்ஸ், நம்பர் 5 அசுதோஷ் சர்மா போட்டிருக்கேன். நம்பர் 6 வந்து டேவிட் மில்லர், நம்பர் 7 வந்து அக்சர் பட்டேல், விக்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் டி நட்ராஜன் போட்டிருக்கேன். அதை பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இம்பாக்ட் சம்ல வந்து முகேஷ் குமார், அக்யூப் நபி ஒரு செம டேலண்ட், நல்லா 8 crores மேல போய் பிட் பண்ணி பை பண்ணாங்க. நிதிஷ் ராணா போட்டிருக்கேன். அகைன் வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க பேட்டிங் ஸ்ட்ரென்த் பார்த்துருவோம். ஸோ வந்து அவங்க பேட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க பிரவீன் ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லுவாங்க டக்கெட்டுக்கு போவாங்களே, எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 10 நிசங்கா போலான்னு எனக்கு ஒரு இது. ஏன்னா நம்ம இந்தியா கூட மேட்ச்லயும் பார்த்தோம், இந்த வேர்ல்ட் கப்லயுமே பார்த்தோம். அவர் எப்பெல்லாம் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அங்க இருந்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஒரு நல்ல டோட்டல்ல தான் பினிஷ் பண்றாரு. அதனால எனக்கு 10 நிசக்கா அடுத்தது அவங்க சொன்ன மாதிரி எப்படியா இருந்தாலும் 10 நிசக்கா ராகுல் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நானும் நிறைய இடத்துல பார்த்தேன் அந்த நியூஸை. மோஸ்டா எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் தான் பண்ண போறாரு. ஸோ அது ரெண்டுமே கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் அபிஷேக் போறல அவங்க கண்டிப்பா ரீடைன் பண்ணிருக்காங்க. போனவாட்டி ஓப்பனரா ஆடினாரு. எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ராணா நல்லா தான் பண்ணாரு. பட் அகெயின் அப்படியே எடுத்த உடனே அப்படியே லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்டா அப்படியே உள்ள போட்டு இவரை கொண்டு வந்துருவாங்கன்னா எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க அபிஷேக் பவல் தான் வந்து 1 down போவாங்க. ஸ்டப்ஸ் வந்து 4th down ஆறதை விட எனக்கு தெரிஞ்சு இன்னும் கீழே. ஏன்னா அந்த டீம்ல சொல்ல போனா 3மே இப்ப நல்ல பினிஷர்ஸ் பார்த்தா. ஸ்டப்ஸுமே சரி, அசுதோஷ் சர்மா, டேவிட் மில்லர். அசுதோஷ் சர்மா பஞ்சாபுக்கு ஆடுறப்ப பாத்தீங்கன்னா அவர் நல்லா கீழே வரப்ப அவர் ஃபர்ஸ்ட் விக்கெட் இருந்தாலுமே வந்து எனக்கு பஞ்சாப்க்கு பண்ண அளவுக்கு போன வருஷம் டெல்லிக்கு பண்ணாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல.
பஞ்சாப்க்கு வந்து ஒரு ரொம்ப சாலிடா தெரிஞ்சாரு அவர் அந்த பினிஷிங்ல. போன வாட்டி வந்து இந்த அளவு எனக்கு இன்னமும் அவர் டேவிட் மில்லர் நீங்க 6th வச்சிருக்கீங்க. ஏன்னா டேவிட் மில்லர் முன்னாடி வந்துட்டு அசுதோஷ் சர்மா கீழே வருவார் நான் நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் அக்செப்ட் பண்ணி நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பேட்டிங்ல மேல வந்து ஆடுவாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த நம்பர் 4ல கூட அவர் வர சான்சஸ் இருக்கு. அவர் மேல வந்து ஆடிட்டு அது கீழே இந்த 3 பேர் பினிஷர்ஸ் ஹார்ட் ஹீட்டர்ஸ் வந்து வந்துருவாங்க. ஏன்னா அவர் இனிஷியலா விக்கெட் சுட்டாலும் ஸ்பின்னர்ஸையும் நல்லா ஆடுவார், ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் நல்லா ஆடுவார். ஸோ அவர் தான் நம்பர் 4 வருவார்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயரே அப்படிதான் சப்போர்ட் பண்ணாங்க. கரெக்டான பாயிண்ட் ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி போன வாட்டி ஃபர்ஸ்ட் எப்பெல்லாம் அவங்க ஒரு 3 விக்கெட் அர்லியா விடுறாங்களோ அவர் இறக்கி விட்டு கொஞ்ச நாள் லைக் கொஞ்ச நேரம் விக்கெட் ஸ்லோ ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அவர் மேட்சை கொண்டு போவாரு. அது மாதிரி தான் ஆயிருக்கு. நீ வேலை சொல்லிடு எப்படி போகுது டிசியோட பேட்டிங் போன வருஷத்தோட இந்த வருஷம் எப்படி இருக்காங்க? இந்த வருஷம் கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேல வந்து பென் டக்கெட் தான் ஆடுவாங்க. நான் எதனால சொல்றேன்னா கேஎல் ராகுல் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆடுவாரு. லாஸ்ட் இயர் வந்து ஸ்டார்டிங்ல நல்லா கொஞ்சம் ஸ்பீடா ஆடினாரு, போக போக கொஞ்சம் ஸ்லோவா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வருஷமும் வந்து அவரோட நேச்சரே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சிலரேட் பண்ணி முடிக்கிறது தான். ஸோ அவரோட நேச்சருக்கு அவர் ஆட விட்டு ஓப்பனிங் பொசிஷன்ல கொடுத்துட்டு டக்கெட் வந்து எப்பயுமே வந்து அக்ரெசிவ் ஆப்ஷன் தான். டெஸ்ட் மேட்ச்லயே அந்த அடி அடிக்கிறாரு. ஸோ அவர் எப்பயுமே அக்ரெசிவ் ஆப்ஷன் தான் எடுப்பார். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேற. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தான் போவாங்க. கேஎல் ராகுல் வந்து த்ரூ தி இன்னிங்ஸ் ஆனா டக்கெட் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். ஸோ விக்கெட் கீப்பிங் கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல், பென் டக்கெட் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் போரல் வருவாரு, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல். ஆனா இப்படி பார்த்தா வெரி எப்படி சொல்றது லெஃப்ட் டாமினன்ட் ஆயிருது பேட்டிங் லைனப். அக்ஷர் பட்டேல், மில்லர் எல்லாமே லெஃப்ட் மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் மாதிரி ஒரு நேச்சர் உள்ள பிளேயருக்கு நிசாங்காவை போட்டா 2 சைடும் ப்ரெஷர் ஆயிடும். ஒரு நல்ல சர்ஃபேஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவுலர் ஃப்ரெண்ட்லியா 2 பேருக்குமே அட்டாக் பண்ண ஆப்ஷன் இருக்காது. இதே பென் டக்கெட்னா அவர் வீசுக்கு எட்ஜ் பட்டு 4 போனா கூட கொஞ்சம் ரன்ஸ் வரும் போர்ட்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த காம்பினேஷன்ல தான் போவாங்க. மில்லர் இருப்பாரு கண்டிப்பா. மில்லர்லாம் வந்து சீப்பா 1 crore எடுத்துட்டாங்க பேஸ் லைன்லயே. அவர் கண்டிப்பா ஆடுவாரு. ஸ்டப்ஸ் லாஸ்ட் இயர் சூப்பரா பண்ணாரு மிடில் ஆர்டர்ல. அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்க மாதிரி இருக்கு. லேட்டர் ஆஃப் அந்த கொஞ்சம் நல்லா ஆடல. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 8-9 மேட்சஸ் வந்து அவரோட இம்பாக்ட் தெரிஞ்சுது. அதே மாதிரி ஃபீல்டிங்லயும் சொல்லவே வேணாம். அந்த லாங் ஆன்ல இருந்துட்டு எல்லா கேட்சும் பிடிச்சு போட்டுறாரு. அவரோட பிரசன்ஸ் கண்டிப்பா அந்த டீம்ல நல்லாவே தெரிஞ்சது லாஸ்ட் இயர். அதுதான் நீ சொன்னது நான் கம்ப்ளீட்டா அக்ரி பண்றேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பொறுத்த வரையும் 2 பேருமே சிமிலர். கேஎல் ராகுல் எப்பவுமே அஹெட் தான். நான் கேஎல் ராகுல் வந்து அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா 2 பேரும் சிமிலர் கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன். கரெக்டா அந்த கேப் பிக் பண்றது கரெக்டா பார்த்து ஆடுவாங்க. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் முடிக்கும் போது எங்கேயோ முடிப்பாங்க. பட் எல்லா டீம்லயும் வந்து ஒரு கிளாஸான பேட்ஸ்மேன் அப்புறம் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பேட்ஸ்மேன் இருந்தாதான் ப்ரெஷரை வந்து ஈஸியா வந்து இது பண்ணிக்க முடியுங்கிறதால என்னை பொறுத்தவரையும் பென் டக்கெட் போவாங்க. ஆனா அது தெரியல அது எப்படி வந்து முடியும்ட்டு. ஸோ அது நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு எனக்கு தோணுது. அகெயின் அபிஷேக் போரல் வந்து நான் பார்த்தேன் விஜய் ஹசாரே டிராஃபி அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ வந்து ரீசெண்டா வந்து ரஞ்சில வந்து 512 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 46 ஆவரேஜோட. அகைன் ஸ்மார்ட்ல பாத்தீங்கன்னா 245 அடிச்சிருக்காரு. விஜய் ஹசாரேலயும் வந்து 312 அடிச்சிருக்காரு. ஒரு டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அந்த அதர் ஹேண்ட் வந்து நிதிஷ் ராணாவுமே வந்து விஜய் ஹசாரில வந்து 250யும் 330s அடிச்சிருக்காரு. இதுல வந்து ஸ்மார்ட்லயும் வந்து 274 ரன்ஸ் அடிச்சிருக்காருங்கும் போது 2 பேருமே ஆவரேஜா நல்ல பர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ பட் வந்து நிதிஷ் ராணா விட பிரவீன் ஸ்பீக்ஸ் ப்ரோ சொன்ன மாதிரி வந்து அபிஷேக் போரல் ஒரு நாட் அகேட். ஏன்னா நம்பி ரீடைன் பண்ணிருக்காங்க. இத்தனை வருஷம் சர்க்கியூட்ல இருந்திருக்காருங்கும் பொழுது அந்த இடத்த வந்து நம்பி கொடுப்பாங்க அப்படின்ட்டு அபிஷேக் போரல் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாய்ஸா இருக்கும். அடுத்து நிதிஷ் ராணா கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அகைன் சொல்ற மாதிரி ஸ்டப்ஸ் வந்து செம்மையான ஒரு SA20 அவருக்கு. பயங்கரமான ஒரு SA20. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்ல ஆக்சுவலா அவர் இல்ல. இந்த ஸ்குவாட்ல வந்து T20 ஸ்குவாட்ல இல்ல. அதுக்கப்புறம் லேட்டரா தான் உள்ள வந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அவரோட வேல்யூ என்னன்னு காமிச்சாரு. ஸோ வந்து ஸ்டப்ஸ் எப்பவுமே வந்து IPL லெவல்ல வந்து ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேன். அக்ஷர் பட்டேலும் செம்மையா விளையாடுறாரு. அகைன் பிரவீன் ப்ரோ சொன்னது அசுதோஷ் சர்மா எப்படி வேணா ஸ்வாப் பண்ணி ஆடுவாங்க. ஸோ வந்து அதுலயும் ஓகே தான். மில்லர் அவருமே டபுள் கியர்ல வந்து அவரால் ஆட முடியும். ஸோ விப்ராஜ் நிகம் கிடைச்ச சான்ஸ் வந்து போன வருஷம் பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணி செம்மையா இருந்தாரு. இதையும் மீறி அவங்களுக்கு பேட்டிங் வேணும்னா போன வருஷம் சமீர் ரிஸ்வி வந்து ஒரு மேட்ச் செம்மையா ஆடி கொடுத்தாரு. ஸோ வந்து செம்ம டேலண்ட் செம்ம ப்ராமிஸ் காமிச்சாரு. அந்த மேட்ச் செம்மையா ஆடினாரு. ஸோ வந்து அவரையுமே வந்து இம்பாக்ட் பிளேயரா ட்ரை பண்ணலாம்னு தோணுது. ஸோ ஆல் டுகெதர் பாத்தீங்கன்னா வந்து அவங்க பேட்டிங் ஆர்டரா இருக்கும். அந்த இந்தியன் பேக்கப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா கிளீனா வந்து செம்மையா பிக் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு டிசிக்கு தான் இந்த வருஷம் செம்ம ஆப்ஷனு. ஸோ வந்து அதை எப்படி வந்து அடிக்கடி பொசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காம அதை எப்படி வந்து மேட்ச்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து பேட்டிங் பொறுத்த வரையும் நல்லா இருக்கு. பேட்டிங் பொறுத்த வரையும் சூப்பரா இருக்கு.
அதான் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி ஆக்ஷன்ல அவங்க ஹேமங் பத்தானி கரெக்டா வந்து ஆகிப் நபிதார் போன வாட்டியுமே வந்து ரஞ்சி டிராபில பார்த்தா அவருக்கு ஒரு நல்ல நல்ல ரன் தான். இது கன்சிஸ்டன்டா 2வது வாட்டி இந்த வாட்டி லைக் அதை கரெக்டா அவங்க நோட்டீஸ் பண்ணி கரெக்டா அவங்க பிக் பண்ணிருக்காங்க. அவங்க பிக் பண்ணதுக்கு அப்புறமே லைக் அப்புறம் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாங்க, ஓகே ஆகிப் நபிதாரை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆக்ஷனுக்கு அப்புறம். நம்ம அப்படியே இப்ப பவுலிங்க்கு வந்துருவோம். பவுலிங் அக்ஷர் பட்டேல் 4 ஓவர்ஸ் கண்டிப்பா சாலிடா போட்டு கொடுத்துருவாரு. குல்தீப் யாதவ் 4 ஓவர்ஸ் அங்கேயும் சாலிடு. மிச்சல் ஸ்டார்க் அகைன் அவருமே பயங்கரமா போட்டுருவாரு. இந்த டி நட்ராஜன் ஸ்பாட்ல தான் எனக்கு தெரிஞ்சு வந்து அக்யூப் நபி ஆட வைப்பாங்க. நான் இம்பாக்ட் சப்ல போட்டிருக்கேன், பட் அக்யூப் நபி தான் ஆடுவாரு அப்படின்ட்டு தோணுது. ஏர்லியானா ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுக்க ஒரு நல்ல எஃபிஷியன்டான பவுலர். ரஞ்சி டிராஃபிலையும் 60+ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த சீசன். ஸோ வந்து செம ப்ராமிஸ் காமிச்சாரு. ஏர்லியானா ஸ்பீட் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, 130 to 135 அந்த லெவல் ஸ்பீட் தான். பட் வந்து அந்த அக்யூரசி ஸ்விங் பண்றது எல்லாமே வந்து பர்ஃபெக்டா போட்டிருக்காரு. ஸோ ஏர்லியான் வந்து பாலை ஸ்விங் பண்றதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் வந்து என்னை பொறுத்தவரையும் அக்யூப் நபி தான். ஸோ அவரை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப அக்ரெசிவா போனாங்க ஆக்ஷன்ல வந்து. அக்யூப் நபிக்கு வந்து செம்ம அக்ரெசிவா போய் பிட் பண்ணி எடுத்தாங்க. ஸோ வந்து அவர் ஆடுவாங்க. விப்ராஜ் நிகம் எனக்கு தெரியல, லாஸ்ட் சீசன் அவர் என்னதான் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அக்ஷர் பட்டேலுக்கு விப்ராஜ் நிகம் கையில பால் கொடுக்கறது நிறைய இடத்துல வந்து அவரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதை நான் பார்த்தேன். நிறைய இடத்துல வந்து அவரு நம்பி வந்து விப்ராஜ் நிகம்கிட்ட வந்து பால் கொடுக்காம விட்டாரு. ஸோ இந்த சீசன் வந்து தெரியல அவர் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. அண்ட் நட்ராஜன் அகைன் நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. நிறைய இடத்துல வந்து அவர் பெர்ஃபார்மும் பெருசா பண்ணல. ஸ்மாட்லயும் வெரி டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ், விஜய் ஹசாரேலையும் வெரி டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்மாட்ல மொத்தமா ஒரு 6 மேட்ச் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல 2 மேட்ச் நல்லா போட்டிருக்காரு, மற்ற மேட்ச்லாம் அவருமே 40 above runs கொடுத்துட்டாரு. ஸோ வந்து அகைன் அந்த இன்ஜுரி கன்சர்ன், அவர் ஸ்பீட்ஸும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ அவரை வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸா எடுப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அதுவும் பார்ப்போம். அவரை விட அக்யூப் நபி வந்து ஒரு நாடு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கன்னு தோணுது. அகைன் இம்பாக்ட் சப்பா வேணும்னா முகேஷ் குமார் கூட்டு வந்து போட வைப்பாங்க. ஸோ வந்து ஓவராலா பவுலிங் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. அந்த 8 ஓவர் ஆஃப் ஸ்பின் சீல்டு ஸ்டார்க் வந்து அவரோட டேல அவரால் மொத்தமா கேமே சேஞ்ச் பண்ணி காட்ட முடியும். அக்யூப் நபி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டேலண்டா எடுத்துக்காங்க. முகேஷ் குமார் அவங்களுக்கு ஒரு ப்ரூவன் கஸ்டமரா இருந்திருக்காரு, அவரை நம்பி பிலீவ் பண்ணி அவரை பண்ணிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல பவுலிங் தான். ஸோ வந்து சொல்லு வேலு. இல்ல லாஸ்ட் இயர் அவ்வளவு பட்ஜெட் கொடுத்து நடராஜன் எடுத்து ஒரு மேட்ச் தான் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம்லாம் பிளேயிங் லெவல்ல வர வாய்ப்பே இல்லை. நீ இப்பயே அங்க இருந்து தூக்கிட்டு ஒண்ணு முகேஷ் குமார் இல்லாட்டி நீ சொல்ற அந்த புது பிளேயரை தூக்கி போட்டு ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 8 டோஸ் எடுத்திருக்காங்கன்றப்ப ஸ்ட்ரெயிட்டாவே அந்த பிளேயர் கூட ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ரஞ்சியும் நல்லா போட்டிருக்காரு, டாப் மோஸ்ட் விக்கெட் டேக்கர்னா கண்டிப்பா ஸ்ட்ரெயிட்டாவே ட்ரை பண்ணுவாங்க. ஸ்விங் போடுறதுக்கு தான் ஆள் வேணும். ஏன்னா முகேஷ் குமார் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் 2 overs போடுவாரு. ஸ்டார்க்கோட இன்னொரு காம்பினேஷன் வேணும், ரைட் ஹேண்ட் பவுலர் யாராவது ஒருத்தர் வேணும். அங்க கொண்டு போய் நடராஜன் வச்சுட்டு என்ன பண்றது? நடராஜன் டெப்த்ல தான் போடுவாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நடராஜன் கண்டிப்பா பிளேஸ் இருக்காது. விப்ராஜிகம் நீ சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் வந்து ஸ்டார்டிங் ஒரு 4-5 மேட்சஸ் நினைக்கிறேன் ஃபுல் கோட்டா போட்டாரு, 4 ஓவரும் போட்டாரு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவர் மேட்ச்ல ஆடுறதே 2 ஓவர் 1 ஓவர் போடுறதுக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா ஸ்டார்டிங்ல ஒரு மேட்ச் பேட்டிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அதை வச்சுட்டு ஓட்டிக்கலாம், ஒரு 2 ஓவர் கொடுத்துட்டு பேட்டிங்ல நமக்கு ஒரு டெப்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணிட்டாங்க. மற்றபடி ஸ்பின்னே எனக்கு தெரிஞ்சது நல்ல டாமினண்டா தான் இருக்கு. டெப்தா ஆர்த்தடாக்ஸும் இருக்கு, குல்தீப் யாதவ் இருக்காரு, அப்புறம் அதுவும் இல்லாம விப்ராஜ் நிகம் 3 பேர் இருக்காங்க இப்போ. அக்ஷர் பட்டேல், குல்தீப், விப்ராஜ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் வந்து பக்காவா வச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் தான் எனக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஸ்டார்க் வந்து நம்ம ரீசெண்ட் இயர்ஸா பார்த்துட்டு இருக்கோம், ரன் மிஷின் மாதிரி தான் போயிட்டு இருக்காரு. எஸ் ஒரு 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு வச்சுக்கேன். மற்ற மேட்ச் எல்லாம் செம்மடி அடிச்சுட்டு இருக்காங்க. அவர் கேகேஆர்ல இருந்தப்பயும் அடிச்சாங்க. இப்ப லாஸ்ட் இயருமே எனக்கு தெரிஞ்சு 2 மேட்ச் செம்மடி விழுந்தது அவருக்கு. நீங்க நடராஜனுக்கே போயிடலாம் ப்ரோ. நடராஜனுக்கு அவர் சொன்னதான் உண்மை. என்னதான் வந்து நடராஜனுக்கு வந்து அர்லி பாஸ்ல நல்லா டெலிவர் பண்ணிருக்காரு. பட் அகெயின் வந்து இப்போ நீங்க ஒரு லைக் 2-3 இயர்ஸா பார்த்தா ரொம்ப இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. ஏன்னா அவருக்கு அப்பப்போ இன்ஜுரிஸ்ல வெளியில போயிடுறாரு. அகெயின் இப்ப அவர் நல்லா பண்ணாலுமே லைக் எந்த அளவுக்கு பண்ண முடியும், லைக் ஏன்னா நடுவுல அந்த அளவுக்கு மேட்சஸ் கண்டினியூஸா ஆடல. சோ அந்த மாதிரி இதுல வந்து கண்டிப்பா வந்து ஆகிப் நபிதார் கண்டினியூஸா அவர் லைக் எல்லா மேட்சஸுமே லைக் சொல்ல போனா டொமஸ்டிக்ல எல்லாத்துலயுமே கண்டினியூஸா ஆடிட்டு இருக்காரு, நல்லாவுமே டெலிவர் பண்ணிருக்காரு. சோ அகைன் வந்து கரெக்டா வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க போகணும்னா ஆகிப் நபிதாருக்கு தான் போகணும். நடராஜன் வந்து மேபி அவங்க இருக்கிற பவுலிங் லைன் ஏதாவது சொதப்பனா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது யோசிச்சு அதுக்கப்புறம் வந்தா ஒன்றே தவிர எனக்கு தெரிஞ்சு நடராஜனுக்கு அங்க ஸ்பாட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். திருப்பி அதை வந்து லாஸ்ட் இயரே பார்த்தோம், ரொம்ப நல்லாவே போட்டாரு. அதுவும் எப்பெல்லாம் உங்களுக்கு விக்கெட் சர்வியோ அந்த முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்தாரு சொல்ல போன வாட்டியுமே. அண்ட் தென் ஸ்டார்க்கு அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் எக்ஸாக்டா. என்னன்னா போன வாட்டி நம்ம எப்படி பார்த்தாலுமே ஒரு 2 வருஷமா பார்த்தா அவர் சன்ரைசர்ஸ் கூட மட்டும்தான் நல்லா போட்டிருக்காரு சொல்ல போனா.
அவர் வந்து ஹெட்னா கரெக்டா வந்து கொடுத்தா போட்டு விக்கெட் எடுத்துட்டு போயிடுறாரு. அபிஷேக் சர்மாவா அந்த 3 விக்கெட் எடுக்கணுமா, சன்ரைசர்ஸ்க்கு எப்ப வேணாலும் கூப்பிடுங்க எடுத்து கொடுத்துறன்ற மாதிரி தான். மத்த டைம்ல வந்து அவர் அர்லியில வந்து லைக் ஓஜி பவுலர் தான் கண்டிப்பா. பட் இருந்தாலும் இந்த பிரசன்ட் ஏரால எல்லாருமே பேட்ஸ்மேன் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க போறாங்கன்றப்ப ஸ்டார்க் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. சோ அந்த இதுல வந்து ஸ்டார்க் விக்கெட் எடுப்பாரு, அகைன் விக்கெட் எடுக்காம போக மாட்டாரு. பட் அவர் சொல்ற மாதிரி 40 ரன் மினிமம், இப்பெல்லாம் 35 இருந்து 40 ரன் மினிமம் எல்லா மேட்சும் கொடுத்துடுறாரு. சோ அந்த இதுல வந்து ஓகே லைக் சம்டைம்ஸ் வந்து நல்லாவும் போகலாம். மேபி லைக் அகைன் 8 மேட்ச்ல ஒரு 16 மேட்ச்ல ஒரு 8 இல்ல 7 மேட்ச் நல்லா போடலாம், மீதி ஒரு 9 மேட்ச் அடியும் வாங்கலாம். அதனால அந்த ஒரு ஸ்பாட் வந்து மேபி லைக் அதுவுமே அவங்க செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாப்போம். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன மாதிரி அவருக்கு இன்ஜுரி போன வாட்டியே வந்து நீங்க சொன்ன மாதிரி பாதியில போயிட்டாரு அவரு. அகைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அந்த இன்ஜுரி ப்ரோன் இஷ்யூமே இருக்கு. அந்த இதுல அவர் போயிட்டாருன்னா லைக் அந்த இதுல செகண்ட் ஹாஃப்ல தான் வேற பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பாத்துருவோம். நீங்க ஸ்டார்க்கோட இன்ஜுரி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு கேட்டதால அப்படியே அங்க ஜம்ப் ஆயிருவோம். லுங்கி இங்கடி வந்து இவங்க எடுத்த நேரமோ என்னன்னு தெரியல, ஒரு செம பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் போட்டுருக்காரு. T20ல செமையா போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலி இந்த வேர்ல்ட் கப்ல வந்து ஒரு பிக் ஆஃப் த பவுலர்னா லுங்கி இங்கடி சொல்லலாம். செமையா போட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் துஷ்மந்தா சமீரா வச்சிருக்காங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு இவரு கைல் ஜேமிசன் வச்சிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஸ்பாட் வந்து ரொம்பவே சீல்டா வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பிருத்வி ஷா வச்சிருக்காங்க. ஸோ வந்து ஒரு பேக்கப் ஓப்பனரா. பட் அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேட்ச் கூட சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். மாதவ் திவாரி ஒரு நல்ல ஆல்ரவுண்டரு, நம்பி ரீட்டைன் பண்ணிருக்காங்க. பட் அவருக்குமே சான்ஸ் கிடைக்காது. அப்புறம் ஷஹி பராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், இந்தியன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அவருக்குமே சான்ஸ் கிடைக்காது. அஜய் மண்டல் அவருக்குமே லெஃப்ட் ஹேண்ட் ஆல்ரவுண்டர் ஃப்ரம் சத்தீஸ்கர், அவருக்குமே சான்ஸ் கிடைக்காது. அப்புறம் திருப்பூர்னா விஜய் வச்சிருக்காங்க, அவருக்குமே பெருசா சான்ஸ் கிடைக்காது, நல்லா ஆஃப் ஸ்பின்னர். அப்புறம் பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி எப்போ வேணாலும் ஒரு கூப்பிட்டு இம்பாக்ட் பிளேயரா ஆட வைக்கலாம் 11ல. ஸோ வந்து ஓவராலா வந்து இந்தியன் பேக்கப்ஸும் நல்லா இருக்கு. அகைன் நம்ம இதுலயே வந்து பென் டக்கெட் 10 நிசர்கான் போட்டதால அது பெஞ்ச்ல வரல. அங்கேயும் வந்து யாருக்காவது இன்ஜுரி ஆனா கரெக்டா பேக்கப் வச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப்பும் நல்லா இருக்கு. ஸோ வந்து சொல்லுங்க. இல்ல எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எல்லா டீம்லயும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருப்பாங்க. இங்க எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மெயின் லெவன்லயும் இல்ல, சப்ஸ்டியூட்லயும் பெருசா யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அது ஒண்ணு கண்டிப்பா அந்த ஸ்குவாட்ல அது ஒரு பெரிய லூப்போலா தெரியுது. பட் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க. பட் நல்லா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக் கொடுத்தாங்கன்னா எங்க போய் இருக்கிறவங்களே ட்ரெஸ் பண்ண முடியல. எப்படி சொல்றது, இன்னொரு வந்து நடராஜனா அந்த முகேஷ் இல்ல புதுசா வரவர் எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. ஐபிஎல் மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. ஸோ எனக்கு ஃபாஸ்ட் பவுலிங் அந்த ஆல்ரவுண்டரும் இல்லை, ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டும் கொஞ்சம் வீக்கரா இருக்கு. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பெரிய லூப் ஹோல் தெரியுது எனக்கு. பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துமே அந்த அளவுக்கு கெயில் ஜெமிசன் நீ சொல்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு 3 பேக்கப் வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே எனக்கு பெருசா இம்ப்ரெசிவா தெரியல. கெயில் ஜெமிசன்லாம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனா அதெல்லாம் செட் ஆகாது. ஏதோ ஒரு 2 6 ஏதோ லாஸ்ட் நேரத்துல வந்து ஜாஃப்ரா ஆச்சர் மாதிரிதான் வந்து ஏதோ சுத்தினா மாட்டோம், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ஓகே, அந்த ஓப்பனருக்கு பேக்கப் இருக்கு, அங்கங்க பேக்கப் இருக்கு. பட் அந்த மெயினான ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இருந்திருக்கலாம். டோட்டல் ஸ்குவாட்லயே பார்க்க முடியாத மாதிரி இருக்கு. ஆனா அவங்க வந்து நம்ம ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. ஆகுப் நவிதார் என்ன பண்ணுவாருன்னா கடைசி டைம்ல லைக் ஒரு மேட்ச் ஒரு 2 மேட்ச் நல்லா பேட்டிங்லயுமே அடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி இதுல வந்து கடைசி மேட்ச் முடிகிற மேட்ச் எண்ட்ல வந்து இப்போ வந்து ஒரு லாஸ்ட் 2 ஓவருக்கு ஒரு 20 ரன் 25 ரன் இருக்கப்போ அந்த டைம்ல போயிட்டு அவரால் ஒரு 2 6 வந்து அவர் 6 அடிச்சாலும் வெளில தூக்கி அடிச்சிருவாரு. சும்மாலாம் அடிக்க மாட்டாரு. அவர் ஹைட்டுக்கு நல்லா வாட்டு சாட்டமா தூக்கி அடிச்சாலும் வெளில தான் போகும் அந்த பால். அந்த மாதிரி அந்த இதுல வந்து ஆகுப் நவிதார் உள்ள இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த லாஸ்ட் ஓவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரன்ஸ் இருந்தா அதை அவர் கவர் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ஓவரால் வந்து டிசி ஒரு நல்ல ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து அடுத்து நம்ம ப்ரெடிக்ஷன் டைம் போவோம். ஸோ வந்து இதுல வந்து நம்ம வந்து பிளே ஆஃப் டிசி வந்து போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் டைம். வேல சொல்லு, போவாங்களா போக மாட்டாங்களா டிசி? நீ சொல்லிட்டு அப்படியே வந்தா ஓகே. டிசி எனக்கு தெரிஞ்சு சரிங்க, டிசி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5th பொசிஷன்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5th 6th பிளே ஆஃப் வரமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வேற 4 டீம் ப்ரிஃபரன்ஸ்ல வச்சிருக்கேன். ஸோ வரமாட்டாங்கன்னு நான் பிலீவ் பண்றேன். பார்க்கலாம். எனக்குமே வந்து போன வாட்டி பண்ணதை வச்சு லைக் என்ன இருந்தாலும் அவங்க பேட்டிங்ல சொதப்பிட்டா இந்த வாட்டியுமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகுது ப்ரோ. அவங்க வந்து கண்டிப்பா பேட்டிங்ல வந்து யாரை நம்ம என்ன சொன்னாலுமே ராகுல் மேல கம்ப்ளீட்டா ரிலையன்ட் இருக்க போகுது. அவர் வந்து அந்த இதுல வந்து லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்தா அவர் எல்லா மேட்ச்ல ஒரு 14 மேட்ச்ல வந்து அது வந்து ஒரு 8 மேட்ச் 9 மேட்ச் அவர் சாலிடா எல்லா மேட்ச் 50 எல்லாம் அடிச்சு அவர் நல்லா பண்ணா கண்டிப்பா மேல உள்ள வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சது ராகுலை வச்சு நான் சொல்லுவேன், ராகுல் நல்லா பண்ணிட்டாருன்னா டிசி வந்து டாப் 4ல இருப்பாங்க. ராகுல் டெலிவர் பண்ணலன்னா அவங்க போக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது.
ஏன் ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்துட்டு ஆக்ஷன்லேயே வந்து பயங்கரமா பிளான் பண்ணி எடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. நல்ல பேக்கப்ஸ் வச்சிருக்க மாதிரியும் எனக்கு தெரியுது. அவங்க எடுத்த நேரம் அவங்க பேக்கப்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஜயாசாரில இருக்க ஸ்மார்ட்ல எல்லாத்துலயும் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் அவங்க இந்த வாட்டி கண்டிப்பா லாஸ்ட் டைம் ஜிங்ஸ் பண்ண மாதிரி பண்ணாம இந்த டைம் கரெக்டா அந்த 11 வந்து செட் பண்ணி ஆடி அவங்க வந்து பிளே ஆஃப் போயிருவாங்கன்ட்டு தோணுது. ஐ எம் ஷுர் அவங்க வந்து இந்த வருஷம் கண்டிப்பா வந்து பிளே ஆஃப் போவாங்க. அதுக்கப்புறம் எப்படி பண்றாங்கன்னு தெரியல, பட் கண்டிப்பா வந்து பிளே ஆஃப் உள்ள வந்துருவாங்க. ஸோ யா, ஓகே, இதோட நம்ம டிசியை கன்க்ளூட் பண்ணிட்டு ஆர்சிபிக்கு கம்பு சுத்தலாமா? சுத்து ஆரம்பிச்சிரு எப்படியே சுத்து. நான் கம்ப எடுத்து வைக்கிறேன், நான் எடுத்து வச்சுன்னா சுத்தி தீர்த்திருப்பேன். அப்புறம் அந்த இதை போடுவியே வருஷம் வருஷம், அந்த போன வருஷம் ஃபுல்லா போட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தியே சுத்தி போடணும்னு. பொங்கலக்கிழமை ஆரம்பிச்சாச்சா சீசனை? ஸ்குவாட போட்டு விடு, என்னென்ன பாயிண்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணுமோ சொல்லிவிடு. சொல்லு, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அந்த வார்த்தையை மறக்க. ஓகேங்க, ஓகே ஓகே, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் பல வருஷங்கள் கழித்து ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இப்படி வந்து பாக்குறேன். ஜெயிச்சிட்டீங்கடா, சந்தோஷமா இருக்கடா. இல்ல அந்த இதுல இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் தானே சொல்லுவான். அந்த வாய் என் காதுல வைங்க ஜி, காதுல வச்சு சொல்லுங்க ஜி. அது சரி, ஓகே, ஜெயிச்சிட்டீங்க. இந்த வருஷமும் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சு விடு. ஓகே, ஆர்சிபி ஸ்குவாடு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளேயிங் 11 போன வருஷம் அவங்க வந்து அந்த கோரை வந்து அப்படியே ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து விராட் கோலி, ஃபில் சால்ட் ஓப்பனிங், படிக்கல் ஆர் வெங்கடேஷ் ஐயர்னு போட்டிருக்கேன். பட் வந்து பேசலாம் அதை பத்தி. நம்பர் 4 வந்து ரஜத் பட்டிதார், நம்பர் 5 வந்து டிம் டேவிட், 6 வந்து ஜிதேஷ் சர்மா, 7 வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட், 8 வந்து குருணால் பாண்டியா, 9 புவனேஸ்வர் குமார், 10 வந்து ஹேசல்வுட் ஆர் ஜேக்கப் டஃபி. ஏன்னா ஹேசல்வுட் வந்து ஸ்டார்டிங் 2 மேட்சஸ் ஆட மாட்டாருன்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்ப்போம், அந்த இன்ஜுரி எப்படி ஸ்பேன் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்பர் 11ல வந்து யஷ் தயால் ஆர் மங்கேஷ் யாதவ்னு போட்டிருக்கேன். மங்கேஷ் யாதவ் பத்தி நம்ம பேசுவோம். இம்பாக்ட் சப்ல வந்து சுயாஷ் சர்மா. ஸோ வந்து இதுதான் நான் ஸ்டார்டிங் 11ஆ போட்டிருக்கேன். ஸோ வந்து பேட்டிங் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு? வேலை ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஸ்ட்ரென்த் அந்த கோரை ரீடைன் பண்ணனால அப்படியே என்னமோ நீங்க தான் புது கடை போற மாதிரியும் இருக்கு. எனக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. அந்த நம்பர் 3 ஸ்பாட் மட்டும் கரெக்டா உங்களுக்கு ஸ்பார்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கீழே வரையும் பயங்கரமா இருக்கு. ஏன்னா சிங்கப்பூர் சித்தப்பா வேற போன வருஷம் ஒர்த்து பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு டாப்ல இருந்து கீழே வரையும் பேட்டிங் சூப்பரா இருக்கு. விராட் கோலி இதே சொல்ல தேவையில்ல, எல்லா வருஷமும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்ப வேற ரீல்ஸ் போட்டு தள்ளுறாங்க. 2016 விராட் கோலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி போடுறாங்க பார்க்கலாம். அதுவும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. நல்ல ஒரு கான்பிடென்டா இருக்காரு. பார்க்க நெட்ஸ்ல எல்லாம் சொல்ற மாதிரி நல்ல டச்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் பிலிப் சால்ட், அது நம்ம போன வருஷம் பார்த்தோம் அதே கதை தான். சுத்த போறாரு. ஒரு 2-3 மேட்ச் இருந்தாலும் அடிச்சா பயங்கர ஒரு பவர் பிளேலயே பயங்கர ஒரு மார்ஜின் கிரியேட் பண்ணிடுவாரு. ரன் பயங்கரமா அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் படிக்கலா, வெங்கடேஷ் ஐயரா, இவங்க 2 பேரும் எனக்குமே பெரிய டவுட் இருக்கு. ஏன்னா படிக்கல் போன வருஷம் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு 10 பால்ஸ்க்கு ஒரு 25-30 ரேஞ்சில் அடிச்சிருவாரு. ஒரு நல்ல ஒரு 150-200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிட்டு இருந்தாரு. அதுவே போதுமானது இந்த டீமுக்கு. ஏன்னா கீழே எல்லாமே நல்லா ஆடுறவங்க இருக்காங்க. ஏன்னா ரஜத் பட்டிதார் அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் வந்து என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. அவரும் இதே மாதிரி அப்ரோச்ல அக்ரெசிவ் அப்ரோச் ஆடினார்னா ஓகே. அவரோட பவுலிங் ஆப்ஷன் தான் நான் சொல்ல விரும்பல. பெருசா சான்ஸும் கொடுக்கல கேகேஆர்ல. இவரும் எதுவும் பர்ஃபார்ம் பண்றது இல்லை. பவுலிங் எங்கேயும் சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ ஆல்ரவுண்டரா ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. பேட்ஸ்மனா நல்லா பண்ணாருன்னா ஓகே. அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார் சொல்லவே தேவையில்ல, நல்லாவே பர்ஃபார்ம் பண்றாரு. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் தூக்கி கிடாசுறாரு. லாஸ்ட் இயரும் பார்த்தோம், லெக் ஸ்பின்னர்லாம் வந்தா 6 எங்கேயே தூக்கி அடிக்கிறாரு. ஸோ மிடில் ஆர்டர்ல கரெக்டா ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு பேட்ஸ்மேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் போன வருஷம் ஒரு மேட்ச் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எல்லா பக்கமும் ஹிட் அடிச்சாரு. ஸோ 2மே நல்லா ஆடுறாரு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் சித்தப்பா சொல்லவே தேவையில்ல. லாஸ்ட் இயர் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா அவர் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். பேட்டிங்ல பயங்கர பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் 2 மேட்ச் பயங்கர ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட், யார் அந்த எந்த டீம் மாட்டுச்சு ஒரு மேட்ச்? சிஎஸ்கே. என்ன அடி சக்கடி, டிராஸ்டிக்கா சேஞ்ச் கம்ப்ளீட்டா. இவ்வளவுலாம் யாரும் எக்ஸ்பெக்டே பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு அடி. சொன்ன மாதிரி இந்த வாட்டி ஆர்சிபி ரொம்ப வருஷம் அந்த ஒரு தவம், அந்த குருசாமி அதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு இந்த 18 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இதுக்கு முன்னாடி வந்து அந்த மேஸ்ல மாட்டிக்கலாம்னு மாட்டிக்கிட்டாங்க ப்ரோ. ஏதாவது ஒரு பண்ணி செமிக்கு போயிடுவாங்க. செமிக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்?
எங்கேயாவது அடி வாங்கிட்டே எந்த டீம் யாரா நீங்கன்ற மாதிரி ஒரு எப்படியாவது சொதப்பிட்டு வெளில வந்துருவாங்க. பட் இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகே ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சிட்டாங்க, இந்த வாட்டி ஒரு பார்த்துருக்கும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு இப்படிதான் நாங்க போறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனாலதான் வந்து அவங்க நீங்க சொன்ன மாதிரி டீம் ஆப்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து டீம்ல ஒன்னும் கோர் டீம்ல கையே வைக்கல. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஏசல்வுட்டுக்கு இன்ஜுரி இருக்கு, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க இன்னொரு பிளேயர் வேணும்ன்ற மாதிரி தான் போனாங்க. அது மாதிரி போனவங்க அவங்களோட லக்குக்கு ஜேக்கப் டஃபியை 2 கோடிக்கு எடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் கை கொடுத்தவங்கள இவங்க பட்டுன்னு ஒரு எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ அதனால அந்த இதுல வந்து அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து லைக் ப்ரெஷரே இல்லாம தான் போனாங்க. இந்த வாட்டி எனக்கு ப்ரெஷர் இல்லாம தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அகைன் பேட்டிங் பாக்குறப்ப விராட் கோலி போன வருஷம் நல்லா தான் விளையாடினாரு, அது எல்லாரும் அக்ரி பண்ணிப்பாங்க. பட் ஆனா இந்த வாட்டி இந்த சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, அதுக்கப்புறம் வந்து அவர் டொமஸ்டிக் ட்ராஃபில கூட ஆடி இருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப கான்பிடென்டா ஆன மாதிரி இருக்கு ப்ரோ. ஒரு இன்னிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டுமே ரன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு பேட்ல, பட் அந்த ஷாட்ஸ் இந்த வாட்டி கான்பிடன்ஸ், அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு நோ லுக் ஷாட் கூட ஆடி இருப்பாரு. ஏன்னா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு, திடீர்னு எங்களுக்கு பழசெல்லாம் திரும்ப கொண்டு வரீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ அதனால விராட் கோலி எப்பவும் போல ஐபிஎல்லாம் அவருக்கு வேர்ஸ்ட் சீசனா இருந்தாலுமே 400 ரன் மினிமம், அதேதான் எப்பவுமே நடந்திருக்கு. அதான் திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம் எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு 1 டவுன் திரும்ப வந்து தேவ்தத் படிக்கலுக்கு தான் ப்ரோ போகணும். அங்க வந்து ரஜத் பட்டிதர் வந்து என்னதான் வந்து அவங்க மெயின் வந்து அவர் எடுத்ததுக்கு வந்து அவரும் லைக் ரஜத் பட்டிதரும் ஒரே லைக் டொமஸ்டிக்ல ஒரே டீமுக்கு ஆடுறாங்க. அந்த இதுலதான் வந்து அவங்களோட ஒரு கனெக்ஷனால தான் அவங்க திரும்ப போன வாட்டியே போனாங்க 20 கோடி வரைக்கும். அதே மாதிரிதான் இந்த வாட்டி கண்டிப்பா எடுக்கணும்னு எடுத்தாங்க. பட் அகைன் அவர் எடுத்த உடனே எடுத்துட்டு வந்து தேவ்தத் படிக்கலை ரிப்ளேஸ் பண்ணா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சது ஃபேரா இருக்காது. ஏன்னா வந்து அவர் போன வாட்டியுமே ஆர்சிபிக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் நீங்க எடுத்து டொமஸ்டிக்ல பார்த்தாலுமே வந்து செஞ்சுரியா அடிச்சுட்டு இருந்தாரு ப்ரோ. நடுவில் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க லைக் அதை ஃபுல்லாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தான் போகணும். அவர் ஏதாவது அங்க இருந்து அவர் லைக் பேட்டிங் ஒழுங்கா பண்ணலன்னா நெக்ஸ்ட் வந்து அவங்க வெங்கடேஷ் ஐயர்க பத்தி யோசிக்கலாம். அண்ட் தென் அதுக்கு அடுத்தது 4th ஸ்பாட்ல வந்து ரஜத் பட்டிதர் அவர் சொன்ன மாதிரி நல்லாவே ஆடுவார், ஸ்பின் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. பட் போன சீசன்ல என்ன ஒரு கன்சர்ன் எனக்கு பட்டுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா லைக் பெருசா ஒன்னும் இல்ல. ஃபைனல்ஸ்ல வந்து கொஞ்சம் ரன் அடிச்சாரு, 30 ரன்னும் நம்ம கிட்டத்துல அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப்ல வந்து அவருக்கு பெருசா லைக் ஒன்னும் கான்பிடென்டாவே போகல அவருக்கு இன்னிங்ஸுமே. அது கேப்டன்சி பிரஷரா என்னன்னு தெரியல, செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு ஒரு மாதிரி டிஃபரெண்டா ஆடிட்டு இருந்தாரு. ஆனா ஃபைனல்ஸ்ல ஏதோ ஒரு லைக் மேட்ச் பண்ற அளவுக்கு ரன்ஸ் அடிச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. பட் அகைன் இந்த வாட்டி வந்து அப்படிலாம் போனா கரெக்டா இருக்காது. ஏன்னா டொமஸ்டிக்லயுமே இந்த வாட்டி அவருக்கு பெருசா ரன்ஸ் வரல. அதே நீங்க போன சீசன்ல பாத்தீங்கன்னா அது டிஃபரெண்டா இருந்துச்சு. அவருக்கு டொமஸ்டிக்லுமே கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதனால வந்து லைக் இன்னும் கான்பிடென்டா இருந்தாரு. இந்த வாட்டி வந்து லைக் என்னதான் வின்னிங் கேப்டனா இருந்தாலுமே லைக் அந்த இதுல போறதை விட்டு இந்த வாட்டி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னுமே அவரு நல்லா எடுத்துக்கிட்டு சில மேட்ச் தான் வந்து ஹோல்ட் பண்ணி ஜெயிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டிம் டேவிட் வந்து அங்க எனக்கு சொல்ல போனா அம்பானி கை கொடுத்து 2 பேரை இவங்க எடுத்த உடனே கை கொடுக்குறாரு, அதான் எனக்கு ஞாபகம் வரும். எப்ப இவங்க 2 பேரும் அடிச்சாலுமே அவங்க கை கொடுத்து எடுத்ததுக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரிதான். அவங்கள விட்ட நேரமும் என்னமோ தெரியல. இங்க வந்ததுல இருந்தே டிம் டேவிட் நிறைய மேட்ச் அடிச்சிட்டாரு ப்ரோ. சிஎஸ்கே கூட திடீர்னு பார்த்தா ஒரு 3 6 அடிச்சிருப்பாரு. அதெல்லாம் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தான், பார்த்தா தெரியாது. அந்த ஒரு 6 அடிச்சதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நிறைய மேட்ச்ல அவர் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே வந்து 180 + 200 அப்படிதான் அடிச்சிருக்காரு நினைக்கிறேன் அவர் அடிச்ச மேட்ச் எல்லாமே. அதுக்கு அடுத்தது வந்து ரொமாரே ஷெப்பர்ட் ஏதாவது ஒரு எல்லா மேட்ச் எல்லாம் தேவையில்லை, ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் அந்த சீசன்ல மொத்தம் 4 மேட்ச் அவருக்கு பாண்டிச்சுனா கூட அந்த மேட்ச் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே மேட்ச்லாம் அது ஆர்சிபி தோத்துச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். எங்கேயோ வந்தாரு, அடிச்சதுக்கு அப்புறம் அது நான் ஸ்டாப்ல போயிட்டு இருந்தது. அதே மாதிரிதான் இந்த வாட்டியும் அவங்க 2 பேரும் வந்து கண்டிப்பா வந்து அவங்க கடப்பாரன்றதுக்கு அந்த இது கொடுக்க போறதே வந்து அவங்கதான் ஆர்சிபி டீமுக்கு 2 பேர் அந்த 2 மெயின் பிளேயர்ஸா இருப்பாங்க. அண்ட் தென் ஜிதேஷ் சர்மா எனக்கு என்னதான் வந்து அவருக்கு டொமஸ்டிக்ல ரன்ஸ் வரலாம் இன்னும் கொஞ்சம் ஹோப் இருக்கு ப்ரோ. ஏன்னா அவர் போன வாட்டியுமே அவர் லைக் ஒரு வேர்ட்ஸ் கொடுத்தாரு, என்னன்னா ஜெயிக்க போறோன்ட்டு அவர் சும்மா சொன்னாரோ இதுக்கு சொன்னாரோ தெரியல, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னாரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல்ட் பண்ணிட்டு ஆர்சிபி கப்பு ஜெயிச்சிருக்கலாம். பட் ஆனா அந்த லக்னோ மேட்ச் அதுதான் முக்கியமான மேட்ச். லக்னோ கூட தோத்து இருந்தா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு மும்பை கூடலாம் ஆடி ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அது மாதிரி ஜிதேஷ் சர்மா எனக்கு தெரிஞ்சு இன்னுமே ஆர்சிபிக்கு வந்தா ஒரு 20 ரன் அடிக்கிறவர் 10 ரன் அடிக்கிறவர். எனக்கு தெரிஞ்சு அவர் அப்ரோச்சுமே வந்து வந்தவனே ஒரு 10 பாலுக்கு 20 ரன் 25 ரன் அடிச்சுட்டு அது ஒரு 180 இருக்க ரன் 180 இருக்க டார்கெட் 200 கொண்டு போறதா பாப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் குருணால் பாண்டியா பேட்டிங் போயிட்டே இருக்கேப்பா. குருணால் பாண்டியா அது கொஞ்சம் நானே மிஸ் பண்ணிட்டேன்னு இப்போ பேசும்போது எனக்கே ஃபீல் ஆகுது. ஜிதேஷ் சர்மா விட்டுட்டேன், குருணால் பாண்டியா விட்டுட்டேன், போயிட்டே இருக்கேப்பா. அவர் வந்து ஏதாவது ஒரு மேட்ச் யாருமே எதிர்பார்க்கவே மாட்டோம். அந்த மேட்ச் வந்து நானும் ஒருத்தன் இருக்கேன், எங்க என்ன எப்படி மிஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து டெல்லி கூட போன வாட்டி விராட் கோலி கூட நின்று விராட் கோலி அடிச்சிட்டு இருந்தாரு. பட் அந்த மாதிரி ஜெயிச்சதுக்கு கண்டிப்பா வந்து அந்த கிரெடிட்ஸை வந்து குருணால் பாண்டியா தான் கொடுக்கணும். பேட்டிங் பத்தி ஆல்ரெடி நீங்களே நிறைய பேசிட்டீங்க. இந்த டிஷர்ட் நீங்க இப்படி தட்டினீங்க, அப்பதான் நோட் பண்ண. புது டிஷர்ட்டா ஸ்டார்லாம் போட்டுட்டீங்க அதுக்குள்ள, நானே நோட் பண்ணேன். ஸ்டார்லாம் குத்தி தான் வருவேன்.
ஓகே. சோ அதுதான் ஆல்ரெடி நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. விராட் கோலி வந்து எப்பவுமே ஒஸ்டான சீசன், மட்டமா ஆன சீசனா இருந்தா 500 ரன் அடிப்பாரு. அது அவரோட கேலிபர். அவர் கேலிபர் வந்து வருஷம் வருஷம் இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் போகுது. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி போவாரு. இந்த டைம் வந்து சால்ட் ஸ்டக் ஆனா இவர் அந்த அக்ரெசிவ் ரோல் எடுக்கிறாரு. அது வந்து ரொம்பவே ஆப்வியஸா தெரியுது. சோ வந்து கண்டிப்பா அகைன் நிறைய பேர் வந்து ஃபில் சால்ட் ஆடணுமா ஜேக்கப் பெத்தல் ஆடணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க நிறைய சேனல்ஸ்ல எல்லாம். என்னை பொறுத்தவரையும் தே ஷுட் ஸ்டார்ட் வித் ஃபில் சால்ட் தான். ஏன்னா வந்து போன வருஷம் அவரு ஃபில் சால்ட் பிளே பண்ண ரோல் வந்து ஒரு பயங்கரமான ரோல். அந்த ஃபீல்டுமே சரி, ஃபீல்டிங்லயும் செம்ம ரோல் பிளே பண்ணாரு. வித்த பேட்டுமே வந்து அவருக்கு மாட்டிக்கிச்சுன்னா கழட்டி கொடுத்துரும். நிறைய பேர் வந்து அந்த பெத்தல் அடிச்ச ரீசன்சி பயஸ்ல பேசுறாங்க. பட் ஸ்டில் பெத்தலாலையும் நல்லா ஆட முடியும். பட் ஃபில் சால்ட்டோட அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் வந்து எனக்கு அதுதான் வேணும். டீமுக்கு வந்து அதுதான் செட் ஆகும். அகைன் நீங்க வந்து படிக்கலார் வெங்கடேஷ் ஐயர் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். ஸோ வந்து படிக்கல் வந்து கதவை வந்து உடைக்கல் அப்படியே இடிச்சிட்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரஞ்சி டிராஃபிலையும் சரி, விஜயசாரிலும் சரி, ஸ்மார்ட்லயும் சரி. ரஞ்சில வந்து 532 ரன்ஸ் அடிச்சாரு. விஜயசாரி வந்து 725 ரன்ஸ், 90 ஆவரேஜ் வந்து பொலன்னு பொழந்துட்டு இருந்தாரு. ஸ்மாட்னே வந்து 309 ரன்ஸ். அகைன் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 167 அடிச்சிருக்காரு. அவர் ஸ்ட்ரைக் ரேட் மேல வந்து முன்னால இருந்து கன்சர்ன் இருந்துச்சு. ஆனா போன சீசன் வந்து கொஞ்சம் டீசெண்டா ஆடினாரு. பட் வந்து இப்ப வந்து ஒரு வேற மாதிரி ஃபார்ம்ல வந்திருக்காரு. ஸோ வந்து தே ஷுட் ஸ்டார்ட் வித் தேவ்தத் படிக்கல். ஸோ வந்து எனக்கு அதுதான் எனக்கு வேணும். தேவ்தத் படிக்கலோட தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அகைன் வெங்கடேஷ் ஐயருக்கு கொஞ்சம் புவரான விஜயசாரி அண்ட் ஸ்மார்ட் தான். அந்த அளவுக்கு அவர் வந்து பெருசா பண்ணல. ஸோ வந்து அதெல்லாம் வச்சு ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது தேவ்தத் படிக்கல் தான் ஸ்டார்ட் பண்ணும். அகைன் ரஜத் பட்டார் என்ன டிசிஷன் எடுக்க போறான்னு தெரியல. ஃப்ரெண்டுன்ட்டு வெங்கடேஷ் ஐயரை தூக்கி கொடுத்துருவாரா? ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஆஸ் அ டீம், ஒரு டீமோட நீடு வந்து எனக்கு படிக்கல் தான் போகணும். அகைன் ஃபாலோவிங் அப் ரஜத் பட்டிதார் பேட்டிங் அகைன் அது போய்கிட்டே இருக்கும். ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு காட் மோட்ல ஆடி கொடுத்தாரு போன வாட்டி எல்எஸ்ஜிக்கு. அந்த ஃபார்ம்லயே வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீ சொன்ன மாதிரி டிம் டேவிட் வந்து நிறைய மேட்சஸ் சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்தாரு. தோத்து போன மேட்சஸ்லயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப மெயினா இருந்துச்சு லாஸ்ட் டைம். ஸோ வந்து பேட்டிங்ல வந்து எனக்கு எந்த குறையுமே இல்லை. நம்ம பவுலிங் போயிடுவோம். பவுலிங்ல வந்துட்டு குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், எஸ் தயாள் ஆர் மங்கேஷ் யாதவ் போட்டிருக்கேன். சுயாஷ் சர்மா இம்பாக்ட் சப்பா உள்ள வந்துருவாரு. ஹேசல்வுட் ஆர் டபி. ஹேசல்வுட் அகைன் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு தூரம் நீடிக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 2 மேட்சா 2 வீக்ஸ்ன்னு தெரியல ப்ரோ. 2 வீக்ஸ்னு சொல்ற மாதிரி கேட்டு 2 வீக்ஸ்னா எனக்கு தெரிஞ்சு 4 மேட்ச் கிட்ட மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அவருக்கு. பட் கண்டிப்பா வந்து என்னதான் சொன்னாலும் ஹேசல்வுட் இல்லைன்னா ஆர்சிபிக்கு அது ஒரு கண்டிப்பா வந்து ஒரு மைனஸ் தான். எப்படியா இருந்தாலுமே ஹேசல்வுட் நடுவுல கொஞ்ச நாள் வெளில போன வாட்டி ஆடல இல்ல ப்ரோ. அப்பவே தெரிஞ்சது ஆர்சிபி வந்து அவரோட ரோல் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிளே பண்ணியிருந்தா நம்மளுக்கு அப்பவே தெரிஞ்சது. அதே மாதிரி இப்ப மிஸ் பண்ணானா கண்டிப்பா அது ஒரு பிக் ப்ளோ தான் ஆர்சிபிக்கு. அகைன் வந்து டஃபி வந்து நல்ல பவுலர் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் இந்தியாவில கூப்பிட்டு அவரை போட்டு அடின்னு அடிச்சு அவரு இப்ப கொடுத்தாலுமே அவரு கான்பிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. திடீர்னு போட கொடுத்தாலுமே வந்து அவர் நல்லா தான் போட்டுட்டு இருந்தாரு. பட் அகைன் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் வந்து கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்சிபி பவுலிங். அகைன் அந்த புவி வந்து எப்பவும் போல போடாம போறாரு. வந்து சிங்கு சக்குன்னு இந்த சைட்ல ஒரு பால், இந்த சைட்ல ஒரு பால், அவரோட ரோலா எப்பவுமே பிளே பண்ணிட்டு போவாரு. பட் அகைன் ரன்ஸ் வந்து கொஞ்சம் லீக் பண்ணிட்டு தான் இருக்காரு புவியுமே. ஆனா வந்து ஏதாவது ஒரு விக்கெட், முக்கியமான விக்கெட்ஸ் அந்த மாதிரி லைக் எல்லா மேட்ச் பிக் பண்றதுனால தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் என்ன யோசிக்கிறேன்னா 2 பேருமே இப்ப ரன் லீக் பண்ணிடுவாங்க. அங்க வந்து ஹேசல்வுட் வந்தானா அந்த டெஸ்ட் லென்த்ல போட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாரு அந்த சைட்ல 2 பேட்ஸ்மேனுமே. அந்த இதுல வந்து இவங்க 2 பேரும் போட்டா அந்த ஸ்டார்டிங்ல எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. எஸ் தயாள் அண்ட் மங்கேஷ் யாதவ் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எஸ் தயாள் தான் போகணும். ஏன்னா வந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காரு. மங்கேஷ் யாதவும் அகைன் அவரை வந்து லைக் அவரு படிதர் வந்து விட்னஸ் பண்ணதுனாலதான் வந்து அவரை போக சொல்லி கரெக்டா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டீசென்ட் பிரைஸ்ல தான் அவர் எடுத்திருப்பாங்களே. அகைன் வந்து அவரால் பேட்டும் பண்ண முடியும் சொல்ல போனா. 5 crores ஓகே 5 crores எடுத்திருக்காங்க. அண்ட் அகைன் அவரால் பேட்டுமே பண்ண முடியும் சொல்ல போனா. கிளீனா அடிச்சாரு. நான் ஒரு 2-3 வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் அக்கௌண்ட்ல இவங்க எடுத்ததுக்கு அப்புறம் போய் பாத்துட்டு இருந்தேன். அவர் பேட்டிங்குமே பண்ண முடியும் அவரால். ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ரீசனால மட்டுமே எஸ்டிஆல மாத்திருவாங்கன்னா இல்ல. அகைன் அவர் வந்து 1 year விளையாடல. அந்த லைக் அந்த ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருந்ததுனால அவர் விளையாடல. பட் எனக்கு தெரிஞ்ச அகைன் அவருக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்டிஆலுமே வந்து லைக் டீசெண்டா போட்டுருவாரு ப்ரோ. அவர் திடீர்னு வந்து ஏதாவது ஒரு 4 ஓவர் போட்டா ஒரு ஓவர்ல ரன் நிறைய கன்சிடர் பண்ணலாம். பட் அகைன் அவர் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு டீசெண்டா அந்த 30 to 40 ரன் போட்டு ஒரு விக்கெட் இல்ல 2 விக்கெட் அகைன் அவர் எடுத்துருவாரு. குருணால் பாண்டியா சொல்லவே வேணாம் ப்ரோ. எப்பெல்லாம் வந்து ஆர்சிபி போன வருஷம் வந்து உண்மையாவே ஆர்சிபி கப்பு ஜெயிச்சாங்கன்னா நிறைய பேருடைய கிரெடிட்ஸ் வரணும். அதனாலதான் ஆர்சிபி கப்பே ஜெயிச்சாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1-2 பிளேயர் கொடுத்துட்டு இருந்தாங்க. போன வாட்டி நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுல குருணால் பாண்டியா ஒண்ணு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயுமே சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தார் குருணால் பாண்டியா. லாஸ்ட் மேட்ச் வரைக்குமே அவர் வந்து அந்த பவுன்சர் போறதா இருக்கட்டும், பேட்டிங்ல தேவைப்படுறப்போ வந்து அந்த ரன் அடிச்சதா இருக்கட்டும், ஃபீல்டிங்லயுமே வந்து
அந்த லைக் திடீர்னு போன நிறைய நல்ல கேச்சஸ் எடுத்திருப்பாரு ப்ரோ. அகைன் அவர்கிட்ட அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கும். மேட்ச் தோக்க போறோமோ ஜெயிக்க போறோமோ அது லாஸ்ட் வரைக்கும் வந்து நீங்க விராட் கோலி அவர் அந்த அக்ரேஷன் லெவல் வந்து சிமிலரா தான் இருக்கும். பார்த்தா வந்து மேட்ச் ஜெயிக்கணும்ன்ற அந்த ஒரு இதுல ஆடிட்டு இருக்க போறாரு. அதே மாதிரி தான் இந்த வாட்டி அவர் பண்ணுவாரு. அதுவும் அந்த பொண்ணோடி ஜெயிச்சுட்டு இதுல போறப்போ அந்த மேன்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு சொல்லுவாரு இவங்களுக்காகவே கப்பு ஜெயிக்கணும்னா அப்படின்ட்டு. என்னடா ஏதோ சொல்றாங்களேன்னு பார்த்தா கரெக்டா அதெல்லாம் நடந்துச்சு. ஆர்சிபி போன வருஷம் எப்படி நல்லா போச்சு, அதே மாதிரி இந்த வாட்டி அதே கான்ஃபிடன்ஸ்ல அவர் விளையாட போறாரு. பவுலிங்ல தான் எனக்கு தெரிஞ்சு ஹேசல் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் இருக்க மாட்டாரா. அந்த டைம் வந்து டஃபி எனக்கு அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இல்லை. ஏன்னா இந்தியன் ட்ராக்ல ஒரு கண்டிப்பா ரன்ஸ் லீக் பண்ணுவாரு. இந்த சைடு பூவியும் பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறது இல்லை. லாஸ்ட் இயர் கொஞ்சம் பெட்டரா பண்ணாரு ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. பட் பழைய பூவி இல்ல. பவர் பிளேல கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் தான் எடுத்து போடுவாரு. ஒரு விக்கெட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பவர் பிளேல கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க டஃபியும் சரி புவனேஸ்வரும் சரி. அதுக்கப்புறம் ஸ்பின்னர் நடுவுல வந்து அதுலயுமே எனக்கு சின்ன கன்சர்ன் தெரியுது. ஏன்னா சிவசர்மா லாஸ்ட் நம்ம பார்த்தோம் எக்கனாமே போட்டாரு இல்லைன்னு சொல்ல. பட் லென்த்ல நிறைய டைம் பார்த்தோம் ரொம்ப ஷார்ட்டரா போட்டு அந்த ஷார்ட்டரா போட்ட பால் எல்லாத்தையும் தூக்கி கிடச்சிட்டாங்க. ஸோ லென்த்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணாருன்னா எக்கனாமி கரெக்டா போட்டுருவாரு. அந்த சைடு வந்து குர்னால் பாண்டியா ஒன்னும் சொல்றதுக்கே இல்லை. அவர் கிவன் டேல கண்டிப்பா சூப்பரா போட்டுறாரு. ஏதாவது 1-2 மேட்ச் தான் அடி வாங்குறாரு. மீதி எல்லா மேட்சும் எக்கனாமிக்கெல்லாம் கண்டிப்பா போட்டுறாரு. விக்கெட்டும் எடுத்துடுறாரு. லாஸ்ட் இயர் நல்ல ஞாபகம் இருக்கு. நீ இதே மாதிரி ப்ரிவியூல உட்காந்துருக்கும் போது விக்கெட் எடுக்கலனாலும் விக்கெட் எடுத்தா ஏதோ ஒண்ணு ஆப்போசிட்டா சொன்னேன். அவர் வந்து விக்கெட் எடுக்க மாட்டாரு, எக்கனாமியா போடுவாரு. வருஷம் வந்து அவரோட எக்கானமி வந்து 7 தாண்டதே இல்லை இது வரைக்குமே. அந்த அளவுக்கு ஐபிஎல் எத்தனை வருஷமா விளையாண்டாலும் கன்சிஸ்டன்டா விளையாண்டுருக்காரு. விக்கெட் எடுக்கிறதுனால எக்கானமியா போறாருன்னு சொன்னேன் லாஸ்ட் இயர் வந்து விக்கெட்டும் எடுத்துட்டாரு பயங்கரமா. லாஸ்ட் இயர்லாம் மறக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. மும்பைல இருந்து ஆர்சிபி வந்து லக்னோல இருந்து ஆர்சிபி வந்துட்டு பயங்கர வேல்யூ. பேட்டிங்லயும் ஒரு மேட்ச் தனியா ஜெயிச்சு கொடுத்தாரு விராட் கோலியோட பார்ட்னர்ஷிப் போட்டு. பவுலிங் எல்லாம் சொல்லவே வேணாம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு பவுன்சரை போட்டு விட்டு அடுத்த பாலே போல்ட் ஆக்கி விட்டுருவாரு. மறக்கவே மாட்டேன். நல்லா வச்சு செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஃபீல்டிங்லயும் நல்ல நல்ல கேச்சஸ் எல்லாம் எடுத்தாரு. ஸோ ஸ்பின்ல வந்து லாஸ்ட் இயர் மாதிரி கொஞ்சம் லென்த் இது பண்ணாம கரெக்டா போட்டாருன்னா சிவசர்மா கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டா இந்த 2 சைடுமே டைட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ரெமாரியஸ் ஒரு ஓரளவுக்கு ஒரு 2 ஓவர் ஓட்டலாம். 2 ஓவர் ஒரு சில டைம் நல்லா போட்டாருன்னா அந்த ஸ்பிட்ல அசிஸ்ட் வந்து நல்லா வேரியேஷன் காட்டினாருன்னா ஒரு சில டைம் எக்ஸ்டெண்டட் கொடுக்கலாம். மற்றபடி பவுலிங்ல இந்த வருஷம் கண்டிப்பா எனக்கு டெஸ்ட்லூட் இல்லை. அதனால கொஞ்சம் வீக்னஸ் தெரியுது. புவியுமே கொஞ்சம் நல்ல டச்ல இல்லாத மாதிரிதான் இருக்கு. நானுமே நிறைய பார்த்தேன். அவ்வளோ நல்லா ஸ்பின் போடலன்னா கேள்விப்பட்டேன் மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. புவி வந்து எனிடே புவி அவருக்கு என்னதான் ஸ்பீடு குறைஞ்சிருந்தாலும் என்னதான்னாலும் அவர் வந்து அவரோட லைன் அண்ட் லென்த்ல கரெக்டா இருப்பாரு அப்படின்ட்டு தோணுது. அகைன் இப்ப ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் வந்து எக்கானமி வந்து கொஞ்சம் ஹையர் ரெண்டுல இருக்கு. பட் வந்து அவர் விக்கெட்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து புவிகிட்ட எனக்கு பிரச்சனையே இல்லை. அகைன் ஸ்ரேயாஸ் சர்மா வந்து நீ சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் எப்பெல்லாம் லென்த்தை மிஸ் பண்ணாரோ அப்பெல்லாம் வச்சு வெளுத்துட்டாங்க. பட் ஸ்டில் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வந்து அவரை நல்லா ட்ரஸ்ட் பண்ணி அவர் மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவருமே அந்த பிலீஃப் வந்து காப்பாத்திட்டு தான் இருக்காரு. ஸோ வந்து அதே மாதிரி வந்து கேப்டனோட ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் ஸ்ரேயாஸ் சர்மாவோட நிறைய இருக்கு. என்னதான் அடி வாங்கினாலும் அவருக்கு ஓவர் கொடுத்து இந்த கேகேஆர் மேட்ச்லாம் அவர் என்னதான் அடி வாங்கினாலும் திருப்பி கொண்டு வந்து ரசலுக்கு போட விட்டு அந்த விக்கெட் எடுக்கும் போது தான் அந்த பாண்ட் வந்து பில்ட் ஆகும். இந்த கேப்டனுக்காக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டைம்ல அந்த மாதிரி இதுல வந்து ஸ்ரேயாஸ் சர்மா எனக்கு தெரிஞ்சு பண்ணிடுவாரு. குர்னால் பாண்டியா அவர் பத்தி பேசவே தேவையில்ல. அகைன் எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர். ஜேக்கப் டஃபி, ஹேசல்வுட் நிறைய பேர் நுவாங் துஷார் ஆடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாப்போம் அதை யாரு ஆடுறாங்க அப்படின்ட்டு எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. லைக் டு லைக்னா ஜேக்கப் டஃபிக்கு போகலாம். பட் ஹேசல்வுட் வந்து வேற லெவலு. அவருக்குலாம் லைக் டு லைக் எடுக்கவே முடியாது. ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டர். மற்ற டீம் எல்லாம் ஒரு பவுலர் வச்சிருக்காங்க அந்த த்ரெட்டனிங் ஃபேக்டர். ஒரு ஆர்ச்சர் மாதிரி, ஒரு பும்ரா மாதிரி, இவனை பார்த்து ஆடிடணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வந்து ஹேசல்வுட் தான் ஆர்சிபிக்கு. ஸோ அந்த பவுலர் வந்து பெரிய மிஸ்ஸா இருப்பாங்க. ஓவரால் இந்த ஆர்சிபி பவுலிங் யூனிட்டே வந்து ஹேசல்வுட் தான் அந்த கோர். அவரை சுத்தி தான் பில்ட் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் அது வேற வழி இல்லை. அவருக்கு இன்ஜுரிங்கும் பொழுது ஜேக்கப் டஃபி தான் ஆடுவாங்கன்னு தோணுது. ஜேக்கப் டஃபி வந்து இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அந்த இந்தியாவோட ஒரு 5 மேட்ச் சீரீஸ் ஆடினாங்க. எல்லா மேட்சுமே ஹை ஸ்கோரிங் தான் இருந்துச்சு. அந்த 5 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் வந்து கொஞ்சம் டீசென்ட், மத்த நியூசிலாந்து பவுலர்ஸ் விட நல்லாவே போட்டாரு. அந்த 2 மேட்ச் அடி வாங்க ஆரம்பிச்சாரு, வச்சு வெளுத்தாங்க. அதுல இருந்து அதே ஃபார்ம், அந்த கான்பிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப லோவாகி தான் வேர்ல்டு கப்புக்கு வந்தாரு. வேர்ல்டு கப்பும் வச்சு வெதுப்பிட்டாங்க. அகைன் அவன் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம், அவர் வந்து நியூசிலாந்துல இருந்தே 11ல இருந்தே டிராப் பண்ணிட்டு மற்ற பிளேயர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஜேக்கப் டஃபி வந்து நல்லா போடணும்னா நம்ம ரங்கவாத்தியார் கையில தான் இருக்கு, ஆண்டி ஃபிளவர். எனக்கு தெரிஞ்சு அவர் எப்படியாவது
கொண்டு வந்துருவாருன்னு எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. ஸோ வந்து பார்ப்போம். எஸ்டேயாலா மங்கேஷ் யாதவான்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் வித் எஸ்டேயால். நீங்க சொல்ற மாதிரி நிறைய டைம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அவர் விளையாடியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு நிறைய ரீசன்ஸ்னால. பட் தே ஸ்டார்ட் வித் எஸ்டேயால் அப்படின்ட்டு தோணுது. அதுவும் ஹேசல்வுட் மாதிரி ஒரு பவுலர் இல்லாதப்ப ஏர்லியான் ஸ்விங் பண்ணும் பால, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அட்வான்டேஜ் ஏர்லியான் பால ஸ்விங் பண்ணுங்கிறப்ப எஸ்டேயால் போவாங்க. ஒருவேளை எஸ்டேயாலுக்கு வந்து சரியா விழுகல அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து மங்கேஷ் யாதவ். ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், எம்பிஎல்ல வந்து ஒரு கிளினிக்கலான பர்ஃபார்மன்ஸ், பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ். 6 மேட்ச்ல 14 விக்கெட்ஸ் என்னமோ எடுத்தாருன்னு நினைக்கிறேன். நல்லா வந்து வைட் யார்க்கர்ஸ் வச்சிருக்காரு, நல்ல ஸ்பீடு வச்சிருக்காரு, பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் டெலிவரி, டெத்துக்கு வந்து எடுத்து தச்ச மாதிரி ஒரு பவுலரு. ஸோ வந்து அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. அகைன் ரஜத் படிதா டீம்ல தான் ஆடினாரு, அவங்க கப்பும் ஜெயிச்சாங்க. ஸோ வந்து அந்த ஒரு கேப்டன்சி அண்ட் பவுலர் பாண்டிங் அவருக்கு என்ன வேணும்னு இருக்கு தெரியுங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே போட்டோம். அகைன் ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து என்னதான் பயங்கரமா ரன் லீக் பண்ணாலுமே டப்புன்னு வந்து ஒரு பெரிய விக்கெட்டா தூக்கி விட்டுருவாரு. மறக்கவே மாட்டேன். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் கப் வந்து அவர் அந்த ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் எடுத்ததுதான். அது வந்து ரொம்ப மெயினான ரீசன். அது வந்து அண்டர் த ரேடார் வந்து அப்படியே மறைஞ்சிருது. பட் ஸ்டில் வந்து அந்த இடத்துல மட்டும் ரொமாரியோ விக்கெட் எடுக்கணும்னா திருப்பி அவங்க ஹேசல்வுட்டுக்கு போயிருக்க வேண்டியது இருந்திருக்கும். திருப்பி அந்த பவுலிங்ல நிறைய அடிவாங்க, அப்படி நிறைய ஆயிருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து தான் அவர் வந்து சீல் பண்ணாரு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஓவர் வந்து ரொமாரியோ வச்சு தள்ளலாம். ஒருவேளை ஸ்ரேயாஸ் சர்மா வந்து அன்னைக்கு வந்து நல்லா ரொம்ப ரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தா அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு யூஸ் பண்ண. ஓகே, அப்படியே நம்ம பெஞ்ச் ஸ்ட்ரென்த் போயிடலாம். ஸோ விக்கி ஆஸ்வால்ட்னு ஒரு பவுலரு எடுத்திருக்காங்க. ஸோ அவருமே வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரு, நல்ல பர்ஃபார்மன்ஸ். விஜய் ஹசாரேலையும் சரி ஸ்மாட்லையும் சரி ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். சாத்விக் தேஸ்வால் லெஃப்ட் ஆர்ம் அவர் ஸ்பின்னு. ஸோ வந்து அந்த ஸ்பின் ஆப்ஷன் ஒருவேளை யாராவது ஃபெயில் ஆனா கவர் பண்றதுக்கு வந்து வச்சிருக்காங்க. அவருமே நல்ல பவுலர் தான். ஸ்வப்னில் சிங் ப்ரூவன் கமாடிட்டி. ஆர்சிபிக்கு வந்து எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு. பேட்டிங்லயும் தான் ஒரு 2 6 அடிச்சிருக்காரு. ஸோ வந்து அவருமே ப்ரூவன் கமாடிட்டி. ரசிக் சலாம் நல்லா ட்ரஸ்ட் பண்றாங்க, ஆனா வந்து பிளேயிங் 11ல வந்து சான்ஸ் பெருசா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வந்து அவருமே ஒரு பேக்கப் ஆப்ஷன் தான். அபிநந்தன் சிங் வச்சிருக்காங்க. அப்புறம் கனிஷ் சௌகான் ஃப்ரெஷ் ஃப்ரம் அண்டர் 19 இந்தியா வின்னிங் சைடு அங்க இருந்து வராரு. ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னு, நல்ல டீசென்ட் பேட்டு. ஸோ வந்து அவருமே வச்சிருக்காங்க. அகெயின் விஹான் மல்ஹோத்ரா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின், எல்லாமே கொஞ்சம் டீசென்டான ஒரு இந்தியன் கோர் பேக்கப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபாரின் பேக்கப்னு பார்த்தீங்கன்னா ஜார்டன் காக்ஸ் அவர் வச்சிருக்காங்க. வந்து அவருமே வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், 360 டிகிரி ஆக்சஸ் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அவர் வச்சிருக்காங்க. அகைன் நுவான் துஷாரா அவரையுமே வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அகைன் ஜேக்கப் பத்தல், என்னை பொறுத்தவரையும் அவர் பெஞ்ச்ல தான் இருப்பாரு. யாருக்காவது இன்ஜுரினா அந்த இடத்துல வந்து ஆட வைக்கலாம். ஸோ ஓவரால் வந்து பெஞ்ச் ஸ்ட்ரெத்துமே நல்லா தான் இருக்கு. யா அப்ப வந்து ப்ரெடிக்ஷன் போயிடலாம். இப்ப பிரவீன் ப்ரோட் வந்து ஸ்டார்ட் பண்றேன். சொல்லுங்க ப்ரோ, ஆர்சிபி இந்த வருஷம் பிளே ஆஃப் வருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு அவங்க போன அந்த கான்ஃபிடன்ஸ் தான் இந்த வருஷம் போவாங்க. ஸோ மேபி அந்த பவுலிங் கன்சர்ன் இருக்கு. பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு டாப் 4க்கு போக வேண்டிய டீம் அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த கோர்ல பெரிய சேஞ்ச் இல்லை, அந்த ஒரு பவுலர் தான் மாற போறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டாப் 4 போயிடுவாங்கன்னு தான் தோணுது. நானும் வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். 4th பிளேஸ் 3rd பிளேஸ் அந்த மாதிரி இங்க முடிச்சு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பவுலிங்ல எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியா தான் இருக்கு. குருநாள் பாண்டியா ஓகே, ஒரு 2 பவுலர் ஓகே, மீதி 3 இல்லாட்டி ஒரு 3 பவுலர் ஓகே, மீதி கொஞ்சம் கேப் தெரியுது. பார்க்கலாம் தான். ஆனா வந்துருவாங்க 3rd 4th பொசிஷன்ல உள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்துருவாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் அப்படிதான் அந்த அளவுக்கு நாங்க போன வாட்டி வரையும் அடக்கியே வாசிப்போம் கடைசி வரையும், அப்படியே இருந்துருவோமே. ஸோ வந்து கண்டிப்பா இந்த வருஷமும் வந்துருவாங்கன்னு தான் தோணுது. ஸோ யா அகெயின் என்னதான் வந்து ஹேசல்வுட் வந்து ரொம்ப பெரிய மிஸ். நீ சொல்ற மாதிரி அந்த ஒரு பவுலர் தான் சொல்ல முடியாது, அவர் தான் ஒரு பிடிச்ச மெயினான பவுலரு. பட் ஸ்டில் வந்து அவங்க எப்படியோ வந்துருவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைமும் ஹேசல்வுட் 2 மேட்ச் ஆடலனாலும் அது வந்து அது தெரிஞ்சது, எஃபெக்ட் வந்து ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சது. லுங்கிங்கிடி போட்டாரு சிஎஸ்கேவோட சமடி. அதே மாதிரி வந்து எல்எஸ்டியோட நுவான் துஷாரா கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் அடி. ஆனா வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி மேட்ச் ஜெயிச்சிடறாங்க. ஸோ வந்து அந்த கான்பிடன்ஸ்ல நான் போறேன். ஸோ வந்து எப்படியாவது அவங்க ஒரு டீமா வந்து நல்லா ஜெல்லாகி விளையாடுறாங்கும் போது கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு வச்சு பிளே ஆஃப் வந்துருவாங்க அப்படின்ட்டு தோணுது. ஜெயிச்சிருவாங்க, கப்பு கொடுப்பாங்க தொடர்ந்து. பிளே ஆஃப் வந்துருவாங்க அப்படின்ட்டு தோணுது. ஸோ யா with that note we come to a conclusion of this video.
ஸோ வந்து வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நம்ம சொன்ன இந்த 2 டீம்ல நாங்க பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்ல வந்து வேற மாதிரி சொல்லியிருக்கலாம், இல்ல வந்து இந்த பிளேயருக்கு பதிலா அவங்க ஆட வைக்கலாம், எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அகைன் டிசி அண்ட் ஆர்சிபி வந்து குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோல வந்து நம்ம நல்ல கொஷின்ஸா இருந்தா 2 கொஷின் எடுத்து நம்ம வீடியோலையும் பேசலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பிரவீன் ப்ரோ, அண்ட் ரஹ்மான் டிவிஎஸ். ஓ